இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. என்ன தைரியம் இருந்தா அவன் உன் நெத்தியில பொட்டு வைப்பான், என்ன கொழுப்பு இருந்தா நீ உன் நெத்தி வகுடுல அவனை பொட்டு வைக்க விடுவடி. கோவிலாச்ச போனா போதுன்னு அவனை மரியாதையா கூட்டிட்டு வந்தேன், இல்லனா அவன் கை கால அப்படியே உடைச்சு போட்டு பெண்டி. ஏன் பொண்ணு நெத்தி வகுடுலையா பொட்டு வைக்கிறான் அயோக்கிய ராஸ்கல். இப்ப எதுக்கு அயோக்கியா அது இதுன்னு பேசிட்டு இருக்க? நான் டிகேவை லவ் பண்றேன், டிகேவை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அவன் நெத்தியில பொட்டு வச்சா உனக்கு என்ன, என்ன கட்டி பிடிச்சா உனக்கு என்ன? யாரு நீ? யார் அதை கேட்க? நீ யார் என்ன தடுக்க? நீ யாரு? நீ என்ன வளர்த்தவ, அவ்வளவுதான். என்ன பெத்தவ இல்லல்ல, என்ன உன் கருவுல சுமக்கலல்ல, நீ அம்மா இல்லல்ல. ஸ்னேகா, நான் ஏற்கனவே உன்கிட்ட கேட்டேன், நான் ஏன் டிகேவை பார்க்க கூடாது, ஏன் டிகேவை கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு. ஆனா அதுக்கு நீ இது வரைக்கும் எனக்கு காரணம் சொல்லல. இப்ப சொல்றேன், எனக்கு காரணம் என்னன்னு தெரியாம நான் டிகே கூட பழகிறத நிறுத்த மாட்டேன். அது மட்டும் இல்ல, எனக்கு காரணம் தெரிஞ்சாலும் நான் டிகே கூட பழகுவேன். ஸ்னேகா இங்க பாரு, நான் ஒண்ணு உனக்கு பயந்துகிட்டு உன்கிட்ட போய் சொல்லிட்டு போல. இப்பெல்லாம் நமக்குள்ள அடிக்கடி சண்டை வருது, எப்ப பார்த்தாலும் காலையில மாலையிலன்னு 2 பேரும் அடிச்சுட்டு சாகுறோம். அந்த ஒரு காரணத்துக்காக, உன்னை ஹர்ட் பண்ண கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நான் உன்கிட்ட போய் சொன்னேன். ஆனா நீ என்ன பண்ண? என்னோட போன் எடுத்து நோண்டிருக்க, என்னோட பர்சனல் திங்ஸ் செக் பண்ணிருக்க, என்ன ஃபாலோ பண்ணிருக்க. நான்சென்ஸ். இன்னும் என்னென்ன சீப்பான ஆக்டிவிட்டீஸ் பண்ணியோ யாருக்கு தெரியும்? இப்ப சொல்றேன், நான் டிகே கூட பழகுவேன், டிகேவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதனால நீ வருத்தப்பட்டாலும் சரி, கவலைப்பட்டாலும் சரி, எனக்கு கவலை இல்ல. ஐ டோன்ட் கேர். ஸ்னேகா, என் கோபத்துக்கு ஒரு அளவு இருக்கு. நான் யாருன்னு நீ என்ன கேட்டது எனக்கு வருத்தமா தான் இருக்கு. இது பாரு, அதனாலலாம் உன்னை நான் விட்டுட முடியாது. நீ எந்த எல்லைக்கு போறியோ அந்த அளவுக்கு நானும் போவேன். அந்த ராகவன் குடும்பத்துல இருந்து உன்னை கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். அது என் கடமைடி. ஷட் அப். அவங்க என்ன தீவிரவாதியா இல்ல பயங்கரவாதியா? அவங்க கிட்ட இருந்து நீ எதுக்கு என்ன காப்பாத்தணும்? உனக்கு சொன்னாலும் புரியாது, உனக்கு புரியுற மாதிரி என்னால சொல்லவும் முடியாது. ஆனா நான் தடுப்பேன். என்னால உன்னை தடுக்க முடியாட்டி அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன். என்ன அந்த மாதிரி கீழ்த்தரமா ஆக்கிடாத. உன்னால தாங்கவே முடியாது.
நீ பண்றத பார்த்தா சாதாரண காதலுக்கு எதிர்ப்பு சொல்ற மாதிரி எனக்கு தெரியல. நீ ஏதோ ஒரு ரூட்ல போயிட்டு இருக்க. அந்த ராகு உன்னை ஏதாவது பண்ணாரா? உன் வாழ்க்கை நாசம் பண்ணிட்டாரா? அந்த குடும்பத்தினால நமக்கு எதுவும் பிரச்சனையா? ஏன் இந்த மாதிரி பேசுற? சொல்லு ராஜி. அது உனக்கு தேவையில்லை, அந்த குடும்பமும் நமக்கு தேவையில்லை. அப்படியெல்லாம் நான் விட மாட்டேன். நீ ஏதோ அந்த குடும்பத்தை அழிக்கணும், நாசம் பண்ணணும்னு ஏதோ வெஞ்சன்ஸ்ல பேசிட்டு இருக்க. இந்த பிரச்சனை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. நீ என் காதலை எதுக்கல, இத சாக்கா வச்சு ராகவன் அங்கிள் குடும்பத்துக்கு எதிரா வேற ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அந்த துவாரகேஷ நீ மறந்துடு. எதை மறைக்கிற நீ என்கிட்ட இருந்து? ஏதோ ஒரு சராசரி குடும்பத்துல ஒரு பொண்ணு லவ் பண்ணா அது அவங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்காம எதிர்த்தாங்க அப்படிங்கிற மாதிரி இல்ல இது. உன்னுடைய லெவலே வேற, என்னுடைய லெவல் வேற, நம்மளுடைய லெவலே வேற. இன்ஃபேக்ட் லவ் அப்போஸ் பண்ற கேரக்டர் எல்லாம் நீ இல்ல ராஜி. எனக்கு உன்னை பத்தி தெரிஞ்ச வரைக்கும் நீ யாரோட லவ்வையும் அப்போஸ் பண்ணதால நான் பார்த்தது இல்ல. லவ், ரொமான்ஸ், அஃபேர் இத பத்திலாம் நம்ம ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டது இல்லையா, இல்ல பேசிக்கிட்டது இல்லையா? நம்ம ரெண்டு பேருமே எவ்வளவு பிராக்டிகலா இருந்திருக்கோம். ஆனா இப்போ என்ன ஃபாலோ பண்றது, என் மொபைல நோண்டுறதுன்னு இவ்ளோ சீப்பா நடந்துட்டு இருக்கியே, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரே ஒரு அர்த்தம் தாண்டி. ஐ லவ் யூ, ஐ கேர் ஃபார் யூ. இத பாரு, என்னதான் ஒரு பொண்ணு தங்கத்தட்டுல சாப்பிட்டு வளர்ந்திருந்தாலும் அவ திசை மாறி போகும்போது பெத்தவங்களும் சரி வளர்த்தவங்களும் சரி கண்டிப்பாங்கடி அவ தப்பான வழியில போகும்போது அதுக்கு ஒரு பிரேக் போடுவாங்க. இட்ஸ் an universal law. அதுதானடி நானும் உனக்கு செய்யறேன். இத பாரு, நீ ஏன் பாதுகாப்புல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஃபாலோ பண்ணுவேன். நீ அவனை பார்க்க போனா நான் கண்டிப்பா பிளாக் பண்ணுவேன். நீ என்ன திட்டினாலும் சரி, அசிங்கப்படுத்தினாலும் சரி, அத பத்தி நான் கவலைப்பட போறது இல்ல. வாட்ஸ் ராங் வித் யூ ராஜி? டிகே உன் உயிரை காப்பாத்தினவரு, அவர் மேல ஏன் உனக்கு இவ்ளோ வெறுப்பு? அதுக்காக ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கிட்டோம், என் பொண்ணை கொடுக்க முடியாது என்னைக்குமே. ராஜி, இது என்னோட வாழ்க்கை, என்ன முடிவு பண்ண விடு. இத பாருடி, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். நான் அன்னைக்கே உனக்கு சொன்னேன், துவாரகேஷ் விஷயத்துல நீ பாசிட்டிவா முடிவு பண்ணாலும் சரி, நெகட்டிவா முடிவு பண்ணாலும் சரி, ஏன் உயிர் போகத்தான் போகுது. அதை விட இழக்கிறதுக்கு உனக்கு வேற என்னடி இருக்கு? நான் செத்தாலும் உனக்கு கவலை இல்லைனா என் கல்லறைக்கு முன்னாடி அவனை கல்யாணம் பண்ணிக்கொடி. இங்க பாரு, நீ பேசுற மாதிரி எல்லாம் எதுவும் நடக்க போறது இல்ல. அப்படி நடந்தாலும் அதையும் நான் எதுக்கு தயாரா தான் இருக்கேன். ஏய், பின்ன என்ன விட்ட ஓரம் மிரட்டிட்டு இருக்க? எனக்கும் மிரட்ட தெரியும், பாக்குறியா? எனக்கு ஒண்ணும் உடனே டிகேவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. முதல்ல அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணணும். ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் முதல்ல அவுக்கணும். அவங்க குடும்பத்துல இருக்கிற எல்லாரோட பெர்மிஷனோட தான் நாங்க கல்யாணம் பண்ணிக்கணும். இட்ஸ் a big process. இதுக்கெல்லாம் கண்டிப்பா நிறைய வருஷம் ஆகும். எனக்கு தெரிஞ்சு மினிமம் 2 years ஆவது ஆகும். அது வரைக்கும் நாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அன்பா நடந்துக்கலாம்னு இருக்கோம், அவங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாம்னு இருக்கோம், அவ்வளவுதான். ஆனா இதுக்கு மேல நீ என்ன ஓவரா ஓட்டுன, நாளைக்கு காலையிலேயே ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு நாங்க ரெண்டு பேரும் உன் கண்ணு முன்னாடி வந்து நிப்போம். ஸ்னேகா, இதோ இந்த மாதிரி தான் இதே ஹெவி ஷாக் ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்பாவும் நிக்க வேண்டியிருக்கும். ஓகேவா உனக்கு? இங்க பாரு ராஜி, நீ தேவையில்லாம என்கிட்ட மோதாத. அப்புறம் நான் ஐஜியை சாட்சியா வச்சு ஐஜி ஆபீஸ்லயே கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கும். நான் பொட்டை வைக்கிறேன், பூவை வைக்கிறேன் ஏதாவது பேசிட்டு இருந்தேன்னு வையேன், மஞ்ச தாலியை கட்டிட்டு வந்து நான் உன் கண்ணு முன்னாடி நிப்பேன். உனக்கு ஓகேன்னா சொல்லு, அது எனக்கும் ஓகே தான். இல்லனா அதை விட பெட்டர் அண்ட் தி பெஸ்ட் ஆப்ஷன் இஸ் டு ஸ்டே அவே. நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சிடலாம். பிரிஞ்சிருக்கிறது ரொம்ப ஈஸியான விஷயம். ஆனா என்னையும் டிகேவையும் பிரிக்கணும்னு நினைக்காத, அது நடக்கவே நடக்காது. யோசிச்சு உன் முடிவை சொல்லு ராஜி. இப்ப முடிவு உன் கையில தான் இருக்கு. நான் இந்த வீட்டோட கரண்ட் பில்லு கட்டணுமா இல்ல பொட்டி படிக்கை கட்டணுமான்னு முடிவு பண்ணணும். என்ன துவாரகேஷ், எப்படி இருக்க? ஏதோண்ணே பொழப்பு ஓடிட்டு இருக்கு. உங்க அக்கா கல்யாண விஷயம் என்னாச்சு? ஒரு நல்ல வரன் வந்துச்சுண்ணே. அப்புறம் என்னையா சட்டு புட்டுன்னு பேசி முடிக்க வேண்டியதானே? அதுல சில பிரச்சனைலாம் இருக்குண்ணே. ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பொண்ணு ஒன்னு தேடி வந்துச்சே, அது யாரு? அது வந்து என்ன, இந்த பாருப்பா, உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு, இல்லன்னா விட்டுரு. பார்க்க நல்ல பொண்ணா இருந்துச்சு, அதான் கேட்டேன். அது இல்லைண்ணே, நானும் அந்த பொண்ணும் விரும்புறோண்ணே. பேரு ஸ்னேகா. அட்ரஸ் சக்க. ஓ, உனக்கு லவ் பண்ணலாம் தெரியுமாயா? என்னண்ணே எப்படி சொல்லிட்டீங்க? இல்லையா, உன்ன மாதிரி சைலண்டா இருக்கிற பசங்களுக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது, அதனால கேட்டேன். ஆமா, என்ன விஷயம்? அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்தது, ரொம்ப பதட்டமா இருந்தது, உன்னை கேட்டுச்சு. ஏதாவது பிரச்சனையா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே, அது வேற விஷயம். எங்க அண்ணன் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறாருல,
ஒரு கோடீஸ்வரி கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சொல்லிருக்கியப்பா, ஐடி கம்பெனி முதலாளி கஜேந்திரன் சார் தானே? அவர் உனக்கு நல்லா தெரியும்பா. ஐயோ, அவர் நல்ல கேஷுவல்ல பார்ட்டியா? அவங்க தானே. எங்கள் அண்ணி எனக்கு 70,000 சம்பளத்தில் ஒரு வேலை வாங்கி கொடுத்தாங்க. அதனால தான் நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணலான்னு முடிவு பண்ணேன். ஆனால் ஸ்னேகா வந்து அந்த வேலை வேணான்னு என்னை தடுத்தா. அதான் அவ்வளோ அவசரமாக வந்திருக்கா. என்னப்பா சொல்ற? அந்த வேலையை வேண்டான்னு சொல்லி தடுத்துட்டாளா? ஆமாண்ணே. ஏன்பா, என்னாச்சு? இல்லைண்ணே, அதில் பின்னாடி ஏதோ பிரச்சனை வரும் போல இருக்கு. அண்ணியை குடும்பத்தை விட்டு பிரிக்க தான் இந்த வேலையை வாங்கி கொடுக்குறாங்கன்னு தெரிஞ்சுது. இந்த வேலை வேணான்னு ஸ்னேகா என்னை தடுத்துட்டா. நானும் அப்படியே விட்டுட்டேன். உனக்கு என்ன பைத்தியமாடா? ஏண்ணே? நீ என்ன உலகம் புரியாதவனா இருக்க? ச்சே, இவ்வளவு முட்டாளா இருக்கிற? இல்லைண்ணே, ஸ்னேகா சொன்னான்னு தான் நான் அதை பற்றி. அட, பொம்பளைங்க 1000 சொல்லுவாங்கப்பா. அவங்கள கன்வின்ஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு. இல்லைண்ணே, நான் என்ன சொல்ல வரேன். நீ இருப்பா. இதை விட 4 மடங்கு சம்பளம் அதிகம். எவனாவது வேண்டான்னு சொல்லுவானா? இல்லைண்ணே, நான் சொன்னல பின்னாடி ஏதாவது பிரச்சனை வரும் தான் நான் வேணான்னு சொல்லிட்டேன். அட போப்பா, இதெல்லாம் நீ நம்புறியா? நீ ஸ்ட்ராங்கா இருந்தா உன்னை யாரு எப்படி உன் குடும்பத்துல இருந்து பிரிக்க முடியும்? இதெல்லாம் போய்ப்பா. என்கிட்ட ஒரு ஐடியா கேட்டுக்கலாம்ல. என்னப்பா நீ? எனக்கே வயிறு எரியுது. வேற யாருக்காக வேணாம்ப்பா. உன் அக்காவை பத்தி நினைச்சு பாத்தியா நீ? இந்த பாரு, அன்னைக்கு வந்து அண்ணே அக்காவுக்கு கல்யாணம், நீங்க தான் பணத்துக்கு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து கெஞ்சி அழுத. எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? கொடுக்கிற தெய்வம் ஊரே பிச்சுக்கிட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பம் வந்து கெடுத்துட்டியப்பா. இல்லைண்ணே, அதில் நிறைய பிரச்சனை இருக்குண்ணே, விடுங்கண்ணே. பேசாதப்பா. பணம் தான் முக்கியம் துவரகேஷ். இந்த பாரு, காத்தும் கடவுளும் போகாத இடத்துக்கு கூட காசு போகும்பா. அநியாயமா அந்த வேலையை விட்டுறாத. போய் உங்க அண்ணன் அண்ணி அவங்க அப்பா காலெல்லாம் விழுந்து அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு அந்த வேலையில எப்படியாவது சேரப்பாரு. அண்ணே, என் காதல் ஸ்னேகா சொன்னேனே. காதல்ங்கிறது வாழ்க்கையில வர்ற ஒரு விஷயம்ப்பா. ஆனா அதுவே வாழ்க்கை ஆயிடாது. ஆனா பணம், அதுதான் வாழ்க்கை. அது மட்டும் உன் கைக்கு வந்துட்டா இந்த மாதிரி பொண்ணுங்க 100 பேர் உன் பின்னாடி சுத்துவாங்க. முதல்ல பணத்தை சம்பாதிக்கிற வழியை பாரு. நான் உன்னை புத்திசாலி பையன் நினைச்சேன். நீ ஏன் எப்படி இருக்கிற? போய் பொழைக்கிற வழியை பாரியா. எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். அப்புறம் உன் இஷ்டம். அண்ணே, போன் எங்க வச்சேன்? எங்க போச்சு? ராஜி, 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 என் கதவு லாக் ஆயிடுச்சு. யாரோ என் கதவை பூட்டிட்டாங்க ராஜி. ஐயோ, யாராவது இருக்கீங்களா? டோர் லாக் ஆயிடுச்சு. என் போன் வேற எங்க போச்சுன்னு தெரியல. ராஜிக்கு கால் கூட பண்ண முடியல. ராஜி, என் போனை காணோம். உன் போனு என்கிட்ட தான் இருக்கு. நீ இங்கதான் இருக்கியா? முதல்ல கதவை தர. எதுக்கு போன் எடுத்து வச்சிருக்க? ராஜி, கதவை தர ராஜி. ராஜி, ஆபீஸ் போற நேரத்துல ஏன் இப்படி விளையாடிட்டு இருக்க? முதல்ல கதவை தர. திறக்க மாட்டேன் ஸ்னேகா. கதவை திறக்க மாட்டியா? ஏன்? மாட்டேன். அதான் ஏன் கேக்குறேன்.
இன்னையில இருந்து நான் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். என்ன மன்னிச்சிரு ஸ்னேகா. ராஜி, என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க? எதுக்கு என்ன ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணணும்? முதல்ல கதவு தர. கதவை திறக்க முடியாது ஸ்னேகா. போதும் ராஜி, இந்த விளையாட்டு எனக்கு சுத்தமா பிடிக்கல. முதல்ல நீ கதவு தர. நான் சீரியஸா தான் சொல்றேன், கதவை திறக்க முடியாது. ராஜி, நொய்டால இருந்து இன்னைக்கு கிளைண்ட்ஸ் வராங்க. முதல்ல கதவு தர, நான் ஆபீஸ் போகணும். ராஜி, இப்போ கதவை திறக்க போறியா இல்லையா? கத்தாத. இனிமே உன் சுதந்திரம் எல்லாமே கட்டு. இந்த பிரச்சனை முடியற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்க போற. ஐயோ, யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க நீ? முதல்ல கதவு தர. உன்னால அது முடியுமா? ஏற்கனவே வச்சாச்சு, எதுக்கு சும்மா கத்திக்கிட்டு இருக்க? எதுக்கு இப்போ? ஏன் இப்படி பண்ற? அதான் சபதம் விட்டியே, துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு. அதுக்கு தான் பயமா இருக்கு எனக்கு. இப்ப நான் உன்னை தனியா விட்டா நீ தனியா திரும்பி வர மாட்டேன், ஜோடியா தான் திரும்பி வருவ. அதுக்கு தான் உன்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். ராஜி, இப்ப வரைக்கும் நான் விளையாட்டா சொன்னேன், இப்ப சீரியஸா சொல்றேன். நான் நேரா இங்க இருந்து போய் டிகேவை கல்யாணம் பண்ணிட்டு தான் வர போறேன். நீ முதல்ல கதவு தர. பாத்தியா, உன் வாயில இருந்து திரும்பவும் அந்த வார்த்தை வந்துருச்சு. நீ வார்த்தையை மட்டும் சொல்ல மாட்டேடி, செஞ்சும் காட்டிடுவ. அதனால நீ ரூம்லயே கடை. ஐயோ ராஜி, கதவை திறக்க போறியா இல்ல நான் கதவை உடைக்கட்டுமா? முடிஞ்சா செய், உன்னால ஒரு ஆணியை கூட புடுங்க முடியாதுடி. பேசாம உள்ளே இரு. ராஜி ப்ளீஸ் ராஜி, எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். நீ முதல்ல கதவு தர. ராஜி ப்ளீஸ் ராஜி, நான் ஆபீஸ் போகணும். நீ முதல்ல கதவை தர ராஜி. இன்னையில இருந்து நீ ஆபீஸ்க்கும் போக முடியாது. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. முதல்ல நீ கதவு தர. ஐ எம் சாரி ஸ்னேகா. உன் நல்லதுக்காக, உன் ஃபியூச்சருக்காக தான் நான் இதை செஞ்சிட்டு இருக்கேன்டி. அந்த துவாரகேஷ நீ மறந்துரு. அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கவே முடியாது. நீ என்ன ரூம்ல பூட்டி வச்சுட்டா நான் டிகேவை மறந்துடுவேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இந்த விஷயத்தை பத்தி நாம அப்புறம் பேசலாம். தயவு செஞ்சு நீ முதல்ல கதவு தர. எனக்கு தலை வலிக்குது. முடியாது, நான் கதவு திறக்க மாட்டேன். நீ துவாரகேஷ மறந்துடுவேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு, அப்ப நான் திறக்கிறேன். சத்தியமா? ஆமா. டிகேவை நான் மறக்க மாட்டேன். டிகேவை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். டிகே தான் என் புருஷன். இது சத்தியம். கதவு தர. உனக்கு கொழுப்பு ஜாஸ்திடி. ராஜி, கடைசியா கேக்குறேன், கதவு திறக்க போறியா இல்லையா? நீ துவாரகேஷ மறக்க போறியா இல்லையா? முடியாது. நீ முதல்ல கதவு தர. இது பாரு, நீ எப்ப மனசார அவனை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றியோ அது வரைக்கும் நீ இந்த ரூம்ல தான் இருக்க போற. உனக்கு தேவையான எல்லா விஷயமும் செல்விதான் உனக்கு ரூம்ல கொண்டு வந்து கொடுக்க போறா. ராஜி ப்ளீஸ் ராஜி. ராஜி தர ராஜி. ஐயோ ராஜி ப்ளீஸ், கதவை தர ராஜி. ராஜி ராஜி. ஐயோ, சத்தியமா இதெல்லாம் ராஜி தான் பண்றாளா? என்னால நம்பவே முடியல. ஐயோ, ஏன் ராஜி இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்க? ராஜி இருக்கியா? ஏய், பக்கத்துல இருந்தா கதவை தர. ஏய், நீங்க இருக்கியா இல்லையா? ராஜி. செல்வி. மேடம், சொல்லுங்க மேடம். ஸ்னேகா அக்கா மேல இருக்கா. அவளுக்கு என்ன வேணும் ஏது வேணும் சாப்பாடெல்லாம் கொடுத்து கூட இருந்து பாத்துக்கோ. சரியா? நான் ரொம்ப பூட்டி வச்சிருக்கேன். நீ உள்ள போகும்போது அவ எஸ்கேப் ஆயிடாம பாத்துக்கோ. சரி மேம். சரியா? ஓகே. ஓகே. ருத்ரா, ஏங்க, டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்களா? ஆபீஸ் ஃபைல எங்க வச்ச? எல்லாத்தையும் உள்ளதான் வச்சிருக்கேன். பேஸ்ட் பிரஷ் எல்லாம் எடுத்து வச்சீங்களா இல்லையா? நான் 2 புக்க வைக்க சொன்னேனே, வச்சியா? எல்லாமே வச்சிருக்கேங்க. மாப்ள, நான் கூட ஊருக்கு போலான் இருக்கேன். என்ன அத்த, நான் டெல்லிக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் விஷயமா போறேன். ருத்ரா வேற தனியா இருப்பா. இப்ப நீங்க இருந்தீங்கன்னா ரொம்ப சௌரியமா இல்ல, இருக்கும். நான் வந்தும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல்ல. ஏமா, நீ இப்ப ஊர்ல போய் என்ன பண்ண போற? அவர் வர வரைக்கும் இங்கே இரு. ஆமா. சார், குட் மார்னிங் சார். நான் பிருந்தா பேசுறேன்.
சொல்லுமா. குட் மார்னிங். சார் நோய்டா கிளையண்டோட மீட்டிங் 11:30க்கு இருக்கு. அத ஸ்னேகா மேடம் தான் அட்டெண்ட் பண்ணனும். பட் ஸ்னேகா மேடம் 2 நாளா ஆபீஸ்க்கே வரல. என்ன சார் பண்ணலாம்? லீவ் லெட்டர் தான் கொடுத்தாங்களா என்ன? இல்ல சார், லீவ் லெட்டர் எதுவும் கொடுக்கல. இப்போ என்ன பண்றதுனே புரியல சார். அவங்க நம்பருக்கு கூட ட்ரை பண்ணிட்டே இருக்கோம். ஆனா ஸ்விட்ச்ட் ஆஃப்னே வந்துட்டு இருக்கு சார். இப்போ எம்டி கிட்ட என்ன பதில் சொல்றதுன்னு கூட தெரியல. ப்ளீஸ் ஏதாவது ஐடியா கொடுங்க சார். I don't know what the bloody hell is happening. ஸ்னேகா இப்படிலாம் பண்ண மாட்டாங்களே. சரி ஓகே, நான் ஸ்னேகாவுக்கு கால் பண்றேன். அப்புறம் சார் இந்த நோய்டா பார்ட்டி எத்தனை மணிக்கு வராங்க? சார் இப்போ 11:30க்கு சார். ஓ, then better do one thing. Just postpone the meeting by 4 o'clock. Please, அவங்க கிட்ட கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. எஸ் ஷூர் சார். ஓகே, தேங்க்யூ. நான் ட்ரை பண்றேன். ஓகே சார். ஓகே. This number is currently switched off. Please try again later. என்னது, செல்ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது, லேண்ட்லைன் எங்கேஜ்னு வருது. ராஜீவ், அந்த நோய்டா கிளைண்ட்ஸோட மீட்டிங் 11:30 4 o'clock போஸ்ட்போன் பண்ணிருக்கீங்க. They're already waiting for 2 days. ஸ்னேகா 2 நாள் ஆஃபீஸ் வரல and she has not given the leave letter also. I don't know what to do. What a shame, ராஜீவ். You are the boss. நியாயமா ஸ்னேகா உன் பின்னாடி ஓடி வரணும். ஆனா நீ ஸ்னேகா பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்க. எனக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்குது. இந்த ஆஃபீஸ்ல யாருக்கு பாஸ்? எனக்கு மேட்டர் தெரியாது. இப்போ பிருந்தா ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரியும். லீவ் லெட்டர் கொடுக்கல, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் இருக்குன்ற, லேண்ட்லைன் எங்கேஜ் இருக்குன்ற. வாட்ஸ் ஹேப்பனிங் ராஜீவ்? சார், I'll take care of this, sir. லுக் ராஜீவ், ஒரு கிளைண்ட் நம்மளை வந்து பார்க்கறதுக்கு 2 நாளா ஹோட்டலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒரு ஸ்டாஃப் இவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது. என்ன ஆச்சுன்னு கூட தெரியல. அன்னைக்கு தெரியறதுக்கு 2 நாள் ஆகுது இல்லை? Aren't you ashamed of yourself? என்ன சார் பண்ண முடியும்? இப்போல்லாம் ஆஃபீஸில் எங்கே வேலை நடக்குது. யாரை எப்படி தட்டலாம், யாரை எங்கே தூக்கலாம், யாரை எப்படி கவுகலாம், இந்த மாதிரி சதி வேலைகள் தானே சார் அதிகமாக நடக்குது. என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, இந்த ஆஃபீஸ் ஜேஎம்டி நான் தானே. I'll take care. Don't worry. என்னையே மிரட்டிட்டு போறியா? உனக்கு வைக்கிறேன் நான் செக்கு. சொல்லுண்ணே. துவரகேஷ், ஒரு முக்கியமான விஷயம். தெரியலண்ணே. என்னடா பதில் இது? இல்லைண்ணே, 2 நாளா நானும் ஸ்னேகா மீட் பண்ணல. ஏன்? ஒரு சின்ன பிரச்சனை ஆயிடுச்சுண்ணே. கோயிலில் நானும் ஸ்னேகா பேசிட்டு இருந்தோம். அப்போ குங்குமத்தை நெத்தியில் வச்சேன். அப்பன்னு பார்த்து ராஜி அங்கே வந்துட்டாங்க. அவங்க டென்ஷன் ஆகி என்னை திட்டிட்டு ஸ்னேகா பிடிச்சி எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நானும் ஸ்னேகா காண்டாக்ட் பண்ணேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன். ஆனால் ஸ்னேகா லைன்லேயே வரல. அவளை காண்டாக்டே பண்ண முடியலண்ணே. டேய், ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ரா. ஸ்னேகா வரலடா. அவள் ஃபோனுக்கு இப்பயும் ட்ரை பண்ண, சுவிட்ச் ஆஃப்ல தான் இருக்கு. அங்கே என்னாச்சுன்னே தெரியலண்ணே. என்னை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை. என்ன ஒரு மெசேஜ் கூட வரலண்ணே. இப்படி irresponsible-ஆ பதில் சொல்லுவேன் நான் எதிர்பார்க்கலடா. 2 நாளா ஸ்னேகா வரலன்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு அப்புறம் கூலா பதில் சொல்றேன். ஏண்டா, 2 days முன்னாடி உனக்கு தெரியும்ல, என்கிட்ட ஏன் சொல்ல? அவள் பிரச்சனையை அவள் சமாளிச்சுப்பா, ராஜியை ஹேண்டில் பண்ணிடுவான்னு நினச்சேன். அவளால் சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல. ஏதோ கொஞ்சம் சீரியஸாக பிரச்சனையா இருக்கு. என்ன பிரச்சனைன்னே தெரியல. ராஜிக்கு என்னை கண்டாலே பிடிக்கல. என்னே தெரியலன்னு அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு போனப்போ கூட என்னை வெளியே போன பிடிச்சி தள்ளிட்டாங்க. ஒன்று பண்ணு, எனக்கு ஸ்னேகா இமீடியட்டாக ஆஃபீஸ் வந்தாகணும். கிளைண்ட் டெல்லியிலேருந்து வந்து வெயிட் பண்ணுறாங்க. நான் இப்போ ஸ்னேகா வீட்டுக்கு தான் போகிறேன். நீ சீக்கிரமாக ஆஃபீஸ் வா, 2 பேரும் சேர்ந்தே போகலாம். என்னன்னு பார்ப்போம். சரிண்ணே, வந்துடுறேன்.